எழுச்சிமிகு 7ஆம் ஆண்டு வெள்ளக்கோயில் புத்தக திருவிழாவில் இன்றைய விழாவின் தலைமையேற்றிருக்கிற ஐயா MS அருண்குமார் அவர்களை, முன்னிலை வகித்து புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கேற்று கொண்ட இன்ஜினியர் சந்திரசேகர் அவர்களே, RP கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் அவர்களே, திரு R ராஜ்குமார் மகாத்மா காந்தி அறக்கட்டளை தலைவர் அவர்களே, வாழ்த்துறை வழங்கிய கவிஞர் ஐயா சே சுப்பிரமணியன் அவர்களே, மருத்துவர் சத்யமூர்த்தி அவர்களே, திரு முருகேசன் அவர்களே, திருமதி சங்கீதா, பெருமைக்குரிய பள்ளி நிர்வாகி ஐயா அம்மா அவர்களே, வருகை தந்திருக்கிற பல்வேறு பெரியோர்களே, என்னோடு உரை நிகழ்த்துவதற்காக வருகை தந்திருக்கிற பட்டிமன்ற பேச்சாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய சவுண்டு ஜாஸ்தியாக இருந்தால் அதிரும், கொஞ்சம் குறைச்சி வைங்க. அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். வெள்ளக்கோயில் பெருமைமிக்க ஒரு ஊர். இதில் புத்தக திருவிழா, மகாத்மா காந்தி அறக்கட்டளை அப்படின்னு ஒன்றை அமைத்து நண்பர்கள் நடத்துவது ரொம்ப பெருமைக்குரிய ஒரு செய்தி. இந்த மேடையில் எவ்வளவு பெருமைக்குரியவர்களுடைய திருவுருவப் படங்கள் பாருங்கள். கொடிகாத்த குமரனுடைய திருவுருவம், செக்கெழுத்த செம்மலுடைய திருவுருவம், மகாத்மா காந்தியினுடைய திருவுருவம் என்றெல்லாம் இந்த மேடையில் உட்காருவதற்கே நாங்கள் புண்ணியம் பண்ணியிருக்க வேண்டும் என்ற ஒரு பெருமைமிக்க இடத்திற்கு எங்களை அழைத்தமைக்காக முதலில் என்னுடைய நன்றி. இங்கே முதல்ல ஐயாவுடைய ஒரு புத்தகம் இப்போ வெளியிட்டோம். திருவள்ளுவர் அட்டப்படமாக போட்டு நாட்டுக்கு 400 நல்ல செய்திகளை வெண்பா வடிவத்தில் ஐயா அவர்கள் எழுதி வழங்கி இருக்கிறார்கள். அது ஒன்றொன்றுமே ஒரு ஊசி மாதிரி. அதை படித்து பார்த்தா தான் அந்த வெண்பாக்களுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒரு உதாரணத்துக்காக, ஏன்னா நான் கொஞ்ச நேரம் முன்பு தான் அந்த புத்தகத்தை பார்க்குற வாய்ப்பு. அதில் ஒரு வார்த்தை அவர்கள் சொல்லுகிறார்கள், அதாவது வாழ்க்கையில் என்ன நடக்கிறது அப்படிங்கிறதுக்கு. கால் தடுக்கி கீழே விழுகிறவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறார்கள், அதை விட முக்கியம் நம்மளை வீழ்த்துகிறவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. எப்படியாவது அந்த இடையில காலை கொடுத்து நம்மளை கீழே தள்ளிடணும்னு பல பேர் ரெடியாக இருக்காங்க. அந்த விழுந்த போது ஒரு மனிதனை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன செய்தி சொல்லுகிறார். ஒன்று தெரிஞ்சுக்க அவர் சொல்கிறார், விழுகிற வேகத்தை விட எழுகிற வேகம் அதிகமாக இருக்கட்டும்ங்கிறது. நம்ம விழுகிற வேகம் இருக்குல்ல, அது ஒரு வேகம் இருக்கும், ஒரு ஸ்பீடு. அதை விட எழுகிற வேகம் அதிகமாக இருக்கட்டும் அப்படின்னு ஒரு நல்ல செய்தி சொல்கிறார். விழுந்த வேகத்தை விடவும் விரைவாய் எழுந்த வேகத்தை எதிர்கொள். விழுந்த வேகத்தை விடவும் விரைவாய் எழுந்த வேகத்தில் எதிர்கொள். பழுதற்ற சாதனைகள் செய்துலகில் சாதிக்கத்தாக்க வரும் சோதனைகள் போகும் தொலைந்து. நம்ம சோதனைகள் தொலைந்து போக வேண்டுமென்றால் எழுகிற வேகம் கொஞ்சம் கூட இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். நம்ம மனித இயல்பு எப்படி தெரியுங்களா, கீழே பிள்ளைங்க விழுந்துட்டு அப்படி சுற்றி முற்றி முதல்ல பார்க்கும். நமக்கு இரங்கல் கூட்டம் நடத்துறதுக்கு யாராவது இருக்கிறாங்களா, அனுதாப மாநாடு நடத்துறதுக்கு 5-6 பேர் இருக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கும். அப்படி யாரும் இல்லைன்னா அப்படியே ஒரு தட்டிட்டே எழுந்துச்சு அது பாட்டு சிரிச்சுக்கிட்டே போயிடும். ஒரு 2 பேர் விழுந்துட்டியா அப்படின்னா போகிறோம், உடனே ஓன்னு அழுது ஒரு ஒப்பாரி வச்சு ஒரு பெரிய சீன் கிரியேட் பண்ணணும். இது ரொம்ப பெரிய விஷயங்க. அனுதாபங்களை தேடுவதை விட மோசமான நிலை உலகத்தில் இல்லை. அனுதாபங்களை எதிர்பார்க்காமல் வாழ வேண்டும் என்பதுதான் ஒரு தன்மானமுடைய மனிதனுடைய மனநிலையாக இருக்கும். யார்கிட்டேருந்தாவது நமக்கு சிம்பத்தி கிடைக்காது. எல்லாரும் நான் பார்த்த வரைக்கும் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ஐயோ நான் சொல்கிறத யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. அவன் கதை அதை விட பெரிய கதை தான், அவன் அதை விட ஒரு பெரிய கதையை வச்சுக்கிட்டு அலையதான். அதை கேட்குறதுக்கு ஒரு பயலுமே இல்லை இந்த உலகத்தில். நாம் நம்ம துக்கத்தை யாராவது கேட்டுக்கணும்னு எதிர்பார்க்குறோம் பாருங்க, அதை விட அசட்டுத்தனம் உலகத்தில் ஒன்றும் இல்லை. நீங்கள் யோசிப்பீங்க, நீங்கள்லாம் மைக் போட்டு டிவியில் பேசுகிறீங்க, யூடியூப்பில் பேசுகிறீங்க, எங்களுக்கெல்லாம் அந்த சான்ஸ் இல்லையே. நாங்கள் போன ஜென்மத்தில் நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கோம். அதனால் எங்களுக்கு மைக்கெல்லாம் போட்டு செலவுக்கு கொடுத்து எங்களை நாங்கள் நினைக்கிறத எல்லாத்தையும் பேச விடுறாங்க. உங்களை அப்படி விட மாட்டாங்க. யார்கிட்டையாவது உங்கள் ஆரம்பிச்சிட்டியா, உங்கள் கதையை ஆரம்பிச்சிட்டியா அப்படிம்பாங்க. இன்றைக்கி ஒன்று புரிஞ்சுக்கங்க, நம்முடைய துக்கத்தை கேட்பதற்கு யாரும் படைக்கப்படவில்லை.
இந்த உலகத்தில் நம்முடைய கஷ்டத்தை கேட்டுக்கிறதுக்கு யாரும் படைக்கப்படவில்லை. ஆனால் எல்லா மனிதனும் என் கஷ்டத்தை கொஞ்சம் கேளேன், என் கஷ்டத்தை கொஞ்சம் கேளேன் அப்படிங்கிறான். இந்த பாட்டு அது ஒரு சின்ன ஒரு விழுந்த வேகத்தை விட ஒரு எழுந்த வேகம் அதிகமாக இருக்கட்டும் அப்படிங்கிறார். அப்புறம் அடுத்தது இன்னொரு செய்தி நம்ம புரிந்து கொள்வதற்கு ஏற்ற வகையில் ஒன்று சொல்லுகிறார். நேருக்கு நேராக பேசுகிற பல பேர் தேன் மாதிரி பேசுவான், ஆனால் ஊருக்கு உள்ளே போன உடனே அவன் புத்தி மாறி போயிடும். நேருக்கு நேராக நெக்குருகி பேசுவோர் பின் ஊருக்குள் மாற்றாய் உரைத்திடுவர். உள்ளே போன உடனே நம்மளை பற்றி எதிர்மாறாக பேசுவான். பேருக்கு இலையில் பரிமாறி இங்கிதமாய் பேசி தலையில் கல் போடுதல். ஒருத்தனை பேருக்கு இனிமையாக பேசிட்டு தலையில் கல் தூக்கி போட்ட. நேருக்கு நேராக நெக்குருகி பேசுவோர் பின் ஊருக்குள் மாற்றாய் உரைத்திடுவர். பேருக்கு இலையில் பரிமாறி இங்கிதமாய் பேசி தலையில் கல் போடுதல் தான். அது வேற ஒன்றும் இல்லை, தலையில் கல்லை போடுற வேலை அப்படின்னு ஒரு ஊமை சொல்கிறார். இதை எதுக்குன்னா, இந்த ஒவ்வொரு வெண்பாவிலும் ஒரு நீதி, ஒரு ஓமை நம்ம மனதில் கொள்ள வேண்டியது என்று. நீங்கள் அந்த காலத்து ஆசிரியருடைய இயல்பே சார், நல்லது பதிவு பண்ணுவாங்க, நல்லதை மாணவர்களுக்கு கொடுப்பாங்க. இப்போது நான் ஆசிரியர்களை குறை சொல்லலை, பையன்தான் வாங்கிக்க மாட்டேங்கிறான். நீங்கள் ஏதாவது கொடுக்குறேன் அப்படின்னா வச்சுங்க நீங்களே வச்சுங்க, எங்களுக்கு அதெல்லாம் ஒன்றுமே வேண்டியதில்லை, நீங்களே வச்சுங்க அப்படிங்கிறான். இப்போல்லாம் பிள்ளைங்கள்ட்ட பேசவே முடியாது. ரொம்ப கோவத்தில் ஒரு ஆசிரியர் சொல்கிறாரு, டேய் உனக்கெல்லாம் வாத்தியாராக இருக்கிறத விட போய் 4 தெருவில் பிச்சை எடுக்கலாம் சார், 4 தெருவில் பிச்சை எடுக்கலாம். இவன் கேட்குறான், எங்கள் தெருவுக்கு எப்போ சார் வருவீங்க? ஏன்டா அப்படின்னா, வெளியே போயின்னு பாருங்கள் பிளான் பண்ணுறதுக்காக கேட்குறேன்றான். அப்போ கூட நீ இருந்தால் உனக்கு போட வேண்டி இருக்குமே அப்படின்னு. ஸோ உலகம் இன்றைக்கி ரொம்ப மாறி இருக்குது. ஆசிரியர்கள் ஒரு மண்ணுக்கு வைரக்கல் மாதிரி அந்த ஊரையே மாற்றக்கூடிய அந்த குணாதிசயத்தோடு இருப்பார். அவர்களுக்கு அந்த புத்தகத்தை எழுதி கொடுத்த அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்து, பாராட்டு. அடுத்தது நிறைய மருத்துவர்கள் மேடையில் இருந்தாங்க, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க நிறைய மேடையில் இருந்தாங்க. யோசிச்சு பார்த்தேன், புத்தக கண்காட்சிக்கும் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படி. நிறைய சம்மந்தம் இருக்குது. முதல்ல நடத்துறதுக்கு உதவி செய்வாங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் இதை விட அழகு, நீங்கள் இந்த இப்போ வீடு கட்டுகிற முறை வேறு. இப்போல்லாம் நீங்கள் எப்படி வீடு கட்டுறீங்க? இப்போல்லாம் அமைப்பே வேறு. பழைய காலத்து வீடு எப்படி இருக்கும் தெரியுங்களா? முதல்ல ஏறி வரத்துக்கு ஒரு படி இருக்கும், ஒரு 3-4 படி 3 படி இருக்கும், ஒத்தப்படையாக தான் வைப்பாங்க. அதில் நம்மால் கணக்கு வச்சுருக்கோம், லாபம் நஷ்டம் லாபம் அப்படின்னு வீட்டுக்குள்ளே குதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த படி ஒன்று கம்மியாக இருந்தால் குதிப்பான், அப்படியே ஒரு படியை விட்டுட்டு மொயக்குட்டி மாதிரி அப்படியே ஏறி குதிப்பான். ஏன்னா அந்த வாஸ்து பார்த்து அவன் அப்படி வாழ ஆரம்பிச்சிருக்கிறான். ஒருத்தன் வாஸ்து பார்த்து ஸ்டூல் போட்டு ஜன்னல் வழியாக உள்ளே போகிறான் சார். ஏன்னா அந்த ராசி இல்லைன்னு சொல்லிட்டாரு வாஸ்து வந்தவர் அப்படி. இந்த வாஸ்து அட்வைஸ் பண்ணுறவன்னு கேட்டால், நான் வீடு கட்டினேன் சார் கோயம்புத்தூரில், ஒருத்தன் சொன்னால் வாஸ்து சரியில்லைன்னா. சார் நான் வாஸ்து நிபுணர் ஒருத்தரை கூட வச்சு, அப்புறம் இன்ஜினியர் ஆர்கிடெக்ட் எல்லாரையும் கூட வச்சு பிளான் பண்ணி அந்த வீட்டை அவ்வளோ டிசைன் பண்ணி கட்டியிருக்கேன். அவன் எனக்கு யோசனை சொல்கிறான், சார் வாஸ்துப்படி இது தப்பு சார்னா. என்னடா தப்பு? ஏன்டா சொன்ன? இல்லை சீன வாஸ்துப்படி தப்புன்றான் சார். எனக்கும் சீனாவுக்கும் என்னங்க சம்மந்தம் இருக்குது? நான் என்ன சீனாவில் குடியிருக்கிறேன்னா, இல்லை வீடு சீனாவில் கட்டியிருக்கிறேன்னா, இல்லை சீனா பொண்ணு மாதிரி வெள்ளையாக இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கிறேன்னா, ஏதாவது சம்மந்தம் இருக்கிற. என் ஒய்ஃபு வெள்ளை தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுக்காக சீனா கலர் மாதிரி சீனா பொண்ணு மாதிரி வெள்ளையாக இருக்க மாட்டேன். என்ன எனக்கு சீனாவுக்கு சம்மந்தம்? அவன் சொல்கிறான், சார் இது சீன வாஸ்துப்படி தப்பு சார் அப்படிங்கிறான். நம்மளை இம்சை பண்ணுறதுக்குன்னு இதுக்காகவே இந்த மாதிரி யாரும் பேசக்கூடாதுன்னு நம்ம என்ன பண்ணுவோம், காலையில் கிரகப்பிரவேசத்தன்னைக்கு பொங்கல் கேசரி போடுவோம். இந்த வாய் ஒட்டி ஒரு பைய பேசக்கூடாது அப்படின்னு பொங்கலும் கேசரியும் டிஃபன் போடுவோம். பிச்சுக்கிட்டு பேசுவோம். இந்த ரூம் அங்கே இருக்கணும், அந்த ரூம் இங்கே இருக்கணும், நீங்கள் பின்னாடி இருக்கணும், ஒன்று அந்த வீட்டில் நான் இருக்கக்கூடாது. இதை நேராக சொல்லிட்டு போய் தொலைக்கலாம். இல்லோத மாடி கீழே இருக்கணுன்றான் சார். எப்படிதான் மாடியை கொண்டாந்து கீழே வைக்கிறது? நீங்கள் தப்பாக கட்டிட்டீங்க, மாடி கீழே இருக்கணும் அப்படின்றா. ஒருத்தர் சொல்கிறான் போர்ட்டிக்கோ பின்னாடி இருக்கணும்னா. டேய் அது மாட்டுக்கொட்டகன்னு பேர்றா, போர்ட்டிக்கோவை கொண்டு போய் பின்னாடி வச்சா அதுக்கு மாட்டுக்கொட்டான்னு பேர்றா அப்படின்னு 1000 சொல்லுவான். நான் எங்கேயோ போயிட்டேன், ஒன்றும் இல்லை பாருங்கள். வாஸ்து வீட்டில் 1000 சொல்லுவான். நாம் பழைய வீடு கட்டும்போது பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு படி இருக்கும், 1 2 3 லாபம் நஷ்டம் லாபம்னு உள்ளே வர மாதிரி கட்டுவோம். இதுக்கு என்னங்க பேர்?
இதுக்கு என்ன பேர்? ஏன் பயப்படுறீங்க? நான் ஃபெயிலாக ஆகிடுவேன். படி, வாசப்படி இருக்கட்டும், படி தானே. புத்தக கண்காட்சிக்கு தானே சார் பொருத்தம் படிங்கிறது, வேற எதுக்கு சார் பொருத்தம்? படி அப்படிங்கிறதே புத்தக கண்காட்சியினுடைய நோக்கமே படி தானே சார். அதனால் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இதுக்கு ரொம்ப பொருத்தம் இருக்குது. நீங்கள் யாரை கொண்டாந்தாலும் நாங்கள் ஜாதக பொருத்தம் சொல்லிடுவோம். அதனால தானே 50 வருஷமாக எங்கள் வண்டி ஓடுது, இல்லாட்டி எப்போவும் எங்களை ஓச்சிருப்பார்ல. கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் புத்தக கண்காட்சிக்கும் என்ன சம்மந்தம்னா, இதுவும் முதல்ல படி. புத்தக கண்காட்சிக்கு வந்தாலும் முதல்ல படி, படிக்கு அப்புறம் தான் எல்லாமே. ஆனால் வெறும் அதோட நிற்கலை. நம்ம வீடு எப்படி கட்டணும் பாருங்கள். படிக்கு அப்புறம் அந்த நிலவாசல்னு ஒன்று வைப்போம் இல்லை, அந்த நிலவாசலில் யாராவது உட்காந்துருந்தா லேடிஸ் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? இந்த நடையில் உட்காராதேம்பாங்க. நடையிலேங்கிறது திருநெல்வேலி பக்கத்து தமிழ், பாண்டி நாட்டு தமிழ். நடையில் உட்காராதே, உள்ளே போய் உட்காரு அப்படிம்பாங்க. நடைன்னு அதுக்கு பேர். என்ன அழகாக பண்ணால் பாருங்கள் சார். படித்தா போராது, படித்த வழியில் நட அப்படின்னு அதுக்கு நடைன்னு பேர் வச்சான் சார். படிக்க அடுத்தது அதுக்கு நடை அப்படின்னு பேர். அது நடக்கிற இடம், யாரும் உட்காரக்கூடாது. நடையில் நின்றுயர் நாயகன் ராமனுக்கு பேர் வச்சான். ஏன்னா நாம் ராமாயணம் படித்தா போராது, ராமன் மாதிரி நடக்கணும். நடையில் நின்றுயர் நாயகன். படிக்க அடுத்தது என்ன? நடை. அதுக்கப்புறமா நீங்கள் போனீங்கன்னா கூடம்னு ஒன்று இருக்கும், எல்லாரும் சேர்ந்து உட்காரு. என்ன அர்த்தம் தெரியுங்களா? நீ படித்தா போராது, அது வழியாக நடந்தால் போராது, அந்த மாதிரி உள்ள நல்லவர்களோடு நட்பு வைத்து கொண்டு சத்சங்கம் அப்படிங்கிற நல்லவர்களுக்கு மத்தியில், அடியார்களுக்கு மத்தியில், நல்ல கூட்டத்துக்கு மத்தியில் இரு. ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் எவ்வளவுதான் ஐடியாலஜி லட்சியங்கள் மைண்டில் எடுத்தாலும் அந்த ஒத்த கருத்துடைய கூட்டத்துக்குள்ளே இருக்கிற போது நாம் பெறுகிற அறிவு மற்ற நேரத்தில் பெற முடியாது. இங்கே ஒரு சிஸ்டர் வந்திருந்தாங்க. அங்கே முதல்ல நான் வரும்போதே என்னை அந்த சகோதரி அருட்சகோதரி அவங்க என்னை வரவேற்றாங்க. அதை உட்காந்துருக்காங்க, அவங்க என்னை வரவேற்றாங்க. ஒரு சைலண்ட் சர்மன்னு அம்மா ஒரு 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 கதை சொல்கிறேன். சைலண்ட் சர்மன்னு பேர். அதாவது சர்ச்சில் சண்டே யார் வந்தாலும் வரலனாலும் அதை வந்து அந்த இவர் ப்ரீஸ்ட் பார்த்துக்குவார். யாரெல்லாம் சண்டே ப்ரேயர் மாஸுக்கு வரல அப்படிங்கிறத கவனிப்பார். சண்டே 2-3 சண்டே மிஸ் ஆகிட்டார்னா வீட்டுக்கு போயிடுவாங்க. ஏன் நீங்கள் சர்ச் ப்ரேயருக்கு வரல அப்படின்னு ஃபாதர் போய் கேட்பார். ஒரு பெரிய பணக்காரர் ஒரு 10-15 தடவை மாதிரி ப்ரேயர் மீட்டிங் வந்தவர் ஒரு 15-16 தடவைக்கு அப்புறம் வரல. அவர் என்ன நினச்சாரோ தெரில, அதே தான் ஃபாதர் பேசுகிறாரு, அதையே திருப்பி எப்படி கேட்குறதுன்னு நினச்சாரோ, அதே பைபிள் அதே ஜீசஸ் நாம் அதையே எப்படி கேட்குறது அப்படின்னு முடிவு பண்ணாரோ தெரில, வரல. இந்த ஃபாதர் பார்த்துட்டார் இவர் வரல அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு சண்டே அவர் வீட்டுக்கு போயிட்டார். அவர் வரல, வீட்டுக்கு போயிட்டார். இவர் பார்த்த உடனே பதறி போய், இது இங்கிலீஷ் கதை. அவர் என்ன பண்ணுறாரு, இங்கிலீஷ் உங்களுக்கு தெரியும், ஆங்கிலேய நாடுகளில் குளிராக இருக்கும், நடுவில் ஒரு நெருப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும், ஃபயர், அப்படியே ஒரு உட்டு போட்டு எரிய விட்டுருப்பாங்க. அதில் உட்காந்துருந்தவர் எந்திரிச்சு வாசலுக்கு ஓடியாந்து, ஃபாதர் வாங்க வாங்கன்னார். நான் வரது இருக்கட்டும், நான் உன்னை பார்க்கணுன்னு தான் நேரில் வந்தேன்னு உட்காந்தார். நீ ஏன் சர்ச்சுக்கு வரல? எதுவுமே கேட்கவே இல்லைங்க, ஒரு வார்த்தை கூட கேட்கலைங்க. வேறு விஷயம்லாம் பேசிக்கிட்டே இருந்தார். பேசிக்கிட்டே என்ன பண்ணார் இது பாருங்கள், அந்த குளிர் காயிற நெருப்பு வச்சுருக்கிறதுலேருந்து ஒரு விறகு, பெரிய விறகு, அந்த விறகை அப்படி எடுத்து இப்படி நிமித்தி இப்படி பார்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸு என்ன ஆகும், அணைஞ்சு போச்சு. நெருப்புலேருந்து எடுத்த உடனே அது அணைஞ்சு போச்சு குளிருக்கு. அதை எடுத்து ஒரு ஓரமாக டேபிள் மேலே வச்சுட்டு பேசிக்கிட்டே இருந்தார். ஒரு 15 நிமிஷம் கழித்து, சரி நான் கிளம்புறேன், முக்கியமான வேலை இருக்குது அப்படின்ட்டு அந்த அந்த விறகை அப்படி எடுத்து அவங்ககிட்ட அப்படி காமிச்சிட்டு திரும்பி அந்த நெருப்புக்குள்ளே வச்சார். பாருங்கள், 15 நிமிஷமாக குளிரில் எரியாமல் இருந்த விறகு எரியிற விறகுக்குள்ளே வச்ச உடனே குப்புன்னு எரிஞ்சுது. இந்த ஃபாதர் சொன்னார், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு. அவன் சொன்னான், நெக்ஸ்ட்டு சண்டே ப்ரேயருக்கு வர்றேன்னா. இதுக்கு சைலண்ட் சர்மன்னு பேர். என்ன அர்த்தம் தெரியுங்களா? நீ எரிகிற விறகாகவே இருந்தாலும் எரிகிற விறகுகளுக்கு மத்தியில் தான் எரிய முடியுமே ஒழிய நீ தனியாய் நின்று விட்டால் உன்னுடைய அந்த பண்பு போய்விடும். நீ நல்லவனாகவே இருந்தாலும் கூட நல்லவர்களுக்கு மத்தியில் இருந்தால்தான் தொடர்ந்து நல்லவனாக இருக்க முடியும். நீ படிப்பவனாகவே இருந்தால் கூட நிறைய படிப்பவர்களுக்கு மத்தியில் இருந்தால்தான் படிப்பாளியாக இருக்க முடியும். இப்போ அதுக்கு என்ன பேரு? சத் சங்கம்னு பேரு. அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய்பார் மாணிக்க வாசகர். இப்போ வீடு கட்டுறவன் எப்படி வச்சா பாருங்க, படிச்சா போராது, அந்த வழியில நடந்தா போராது, அப்படி நடப்பவர்களோடு கூடி வாழ்கிற இடத்துக்கு கூடம்னு பேர்.
ஹால் கூடம்னு தானே பேர், எல்லாரும் கூடி உட்காந்து பேசுகிற இடம் தானே கூடம் அப்படின்னு பேர் வச்சான். இதுக்கப்புறம் பின்னால் வெளி அல்லது முற்றம்னு ஒன்று இருக்கும், திறந்த வெளி முற்றம்னு. எப்படி வச்சா பாருங்க, படித்த வழியில் நட, அப்படி நடப்பவரோடு கூடி வாழ்ந்தால் உனக்கு வீடு கிடைக்கும், அதாவது மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிற கான்செப்டை வீட்டிலேயே வச்சாங்க. அப்போ புத்தக கண்காட்சிக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிலேருந்து வந்து ஒரு வாழ்த்து சொல்கிறதுல எந்த தப்பும் இல்லை. நீங்கள் யாரை வேணால் கூப்பிட்டு வாங்க, நாங்கள் சொல்லுவோம். மகிழ்ச்சி தானே சார், ஒரு சந்தோஷம் தான், ஒரு செய்தி. வீடு, இப்போ வீட்டுக்கு போகும்போது ஞாபகம் இல்லை, வீடு, படி, நடை, கூடம், முற்றம் அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வரும்ல, ரொம்ப மகிழ்ச்சி. ஐயா நூலை பாராட்டினேன், இந்த தொடக்க விழாவை பாராட்டினேன். இந்த யார் ஒரு இது வந்து பெரிய நகரமும் இல்லை கிராமமும் இல்லை, ஆனால் பொருளாதார ரீதியாக தன்னிறைவு பெற்று வளருகிற ஒரு பூமி. கொஞ்சம் வறட்சி இருந்தது, அந்த வறட்சியை வேறு மாதிரி இங்கே இருக்கிற பல பேர் தொழில் செய்து இந்த மண்ணை வளமுடையதாக மாற்றிக்கொண்டே வருகிறார்கள். இதெல்லாம் ஒரு பெரிய சிறப்பு இந்த மண்ணுக்கு உண்டு. இந்த மண்ணில் இது மாதிரி புத்தக கண்காட்சி நடத்தணும்னு அந்த கருத்து யாருக்கு தோணுச்சோ அவங்களுக்கு நான் 1000 முறை நன்றி சொல்லுவேன். ஏன்னா செல்வம் பெறுகிறவர்கள் நல்ல கருத்துக்களை புத்தகத்தின் மூலமாக தானே பெற முடியும். சார் ஆப்ரஹாம் லிங்கன், நீங்கள் இதில் கூட ஒரு ஆப்ரஹாம் லிங்கனை பற்றி ஒரு பாட்டில் மேற்கோள் காட்சிருக்கிறார் பாருங்கள். கொடுத்த 5 நிமிஷத்துக்குள்ளே நான் எவ்வளோ படிச்சுட்டேங்கிறதுக்காக நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் பாருங்கள். 5 நிமிஷத்துக்குள்ளே அவ்வளோ படிச்சுட்டேன் கொடுங்க. ஆப்ரஹாம் லிங்கன் பாருங்கள், வீட்டில் ஒரு தடவை புத்தகம் படிச்சுக்கிட்டு இருந்தார். ஆப்ரஹாம் லிங்கன் ரொம்ப பெரிய படிப்பாளி, படிப்பில் ரொம்ப ஆர்வம் உடையவர். ஒரு செய்தி சொல்லட்டுமா, ஒரு புஸ்தகம் வேணும்னு 30 மைல் நடந்து போனார். ஒரு புக்கு தான் படிக்கிறதுக்கு வேணும் அப்படின்னு 30 மைல் நடந்து போய் ஒரு புக்கு அவர் வாங்கிட்டு வந்தார். அப்போ அதுலேருந்து புரிஞ்சுக்கணும் பாருங்கள், படிக்கிறதுல அவருக்கு எவ்வளோ ஆர்வம்னு. அவர் ரொம்ப வளர்ந்துட்டார், அவர் அட்வொகேட் ஆகிட்டார், பெரிய லெவலில் வளர்ந்துட்டார். ஒரு புஸ்தகம் படிச்சுட்டு இருக்கார். இப்படி அவங்க ஒய்ஃபுக்கு பற்றிக்கிட்டு எரியுது. புஸ்தகம் இவர் படிக்கிறதால தான் ஒய்ஃபுக்கு பற்றிக்கிட்டு எரியணுங்கிறது இல்லை, ஒய்ஃபுனாலே பற்றிக்கிட்டு எரியும். ஹஸ்பண்டு என்ன பண்ணாலும் பற்றிக்கிட்டு எரியும். அவர் புஸ்தகம், புஸ்தகத்தையே கட்டிக்கிட்டு மாறிடுங்க, இந்த புஸ்தகத்தை கட்டினதுக்கு, உங்களை கட்டினதுக்கு இந்த புஸ்தகத்தை கட்டி தொலைச்சிருக்கலாம். சரி, ஒரு புஸ்தகம் ஆனால் அந்த பக்கம் கொஞ்சம் சும்மா தட்ட சோறு மாதிரி உட்காந்தே இருங்க, ஒரு புஸ்தகத்தை எடுத்து படிக்கலான்னு கூட உங்களுக்கு தோணவே தோணாது. எது பண்ணாலுமே தப்பு தான், ஏன்னா கல்யாணம் பண்ணதே தப்பு. ஒரு தப்புக்கு அப்புறம் தொடர்ந்து தப்பு தானே பண்ணி ஆகணும். இந்த ஆபிரகாம் லிங்கன் என்ன பண்ணார், ஒரு புஸ்தகம் படிக்கணும்னு புஸ்தகம் படித்தார் சார். அவங்க ஒய்ஃபுக்கு கோவம் வந்துருச்சு. அந்த மாதிரி நேராக அங்கேருந்து வந்து விட்டுக்குன்னு அந்த புஸ்தகத்தை பிடுங்கி தூக்கி அந்தாண்ட எரிஞ்சு. இந்த புஸ்தகத்தால் ஏதாவது பிரயோஜனம் உண்டா? 10 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு இது உதவுமா உங்களுக்கு? ஒரு 10 ரூபா சம்பாதிக்கிற வழியை பார்க்காம உட்காந்து தண்டத்துக்கு புஸ்தகம் படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களேன்னு ஹஸ்பண்டை திட்டுது. ஆபிரகாம் லிங்கன் ஒய்ஃபு இப்போ எவ்வளோ பெரிய மனுஷன், 10 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? இதை கொண்டு போய் படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களே. ஒரு பதில் சொன்னார் சார், ஏய் 10 ரூபா எப்படி சம்பாதிக்கணுங்கிறது எனக்கே தெரியும், சம்பாதிச்சதுக்கப்புறம் எப்படி நல்லவனாக இருக்கணுங்கிறது இந்த புஸ்தகம் தாண்டி எனக்கு கற்றுக் கொடுக்குதுன்றது. பணம் சம்பாதிச்சவன் நல்ல வாழ்க்கை வாழணும், உயர்ந்த வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறத இந்த புஸ்தகம் எனக்கு கற்றுக் கொடுக்கும். பணம் நானே சம்பாதிச்சிட்டேன், புஸ்தகத்தை படித்து நல்லவனாக இருக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறேன்னார். எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ ஒரு புத்தகம் படிக்கிறவர்களை டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைமைக்கு அதை கூட்டிக் கொண்டு போகிறது. ஒரு சில புத்தகங்கள் எவ்வளோ சாதிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு கார்ல் மார்க்ஸோட ஒரு புக்கு, ஒரு கீதை, ஒரு பைபிள், ஒரு புத்தருடைய தம்மபதம், ஒரு புக்கு தான். ஆனால் அது உலகத்தில் எவ்வளோ பேரை மாற்றி புரட்டி போட்டிருக்கு தெரியுங்களா? மகாத்மா காந்தியினுடைய சுயசரிதை எவ்வளோ பேரை மாற்றிருக்கு தெரியுங்களா? இந்த உலகத்தில் மகாத்மா காந்தியினுடைய சுயசரிதை உலகம் முழுக்க இருக்கிற பல பேரை மாற்றிருக்கு. அப்புறம் எதுக்கு சொல்ல வரேன், ஒரு புத்தகம் பெரிய இட் வில் டூ ஒண்டர்ஸ். அது எத்தனையோ அற்புதங்களை உலகத்தில் புத்தகத்தால் செய்ய முடியும். ஒரு வார்த்தை சொல்கிறேன், சில அரசாங்கங்கள் சில புத்தகங்களை அனுமதிக்காது, தடை பண்ணிடும். இந்த புத்தகம் நம்ம நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு ஒவ்வொரு கவர்மெண்ட்டுக்கும் ஒரு இயல்பு உண்டு. தன் கருத்துக்கு எதிராக இருக்கிற புத்தகங்களை அரசாங்கங்கள் அனுமதிக்காது. இப்போ எழுதி வச்சுக்கோங்க, தடை செய்த அரசாங்கங்கள் பிற்காலத்தில் இல்லாமல் போய்விட்டன, தடை செய்யப்பட்ட புத்தகங்கள் இன்னும் உலாவிக் கொண்டிருக்கின்றன. எந்த கவர்மெண்ட் தடை பண்ணிச்சோ அதெல்லாம் காலி ஆயிடுச்சு. ஆனால் எந்த புஸ்தகத்தை தடை பண்ணாங்களோ அது இன்னும் உயிரோடு உட்காந்துருக்குது. இதுதான் புஸ்தகம். அது அதனுடைய கண்டென்ட்டு அது மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும்.
ஒரு பாண்டிச்சேரியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஆனந்தரங்கம் பிள்ளை டைரி படித்தா போதும். அவர் யார்? அங்கே உட்காந்துருந்த ஒரு பெரிய மனுஷன் டைரி எழுதினார். அது பெரிய வரலாற்று சான்று ஆனந்தம் பிள்ளை டைரிங்கிறது. அப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணி வைக்கிறாங்க. புத்தகங்களுக்கும் அவ்வளோ பெரிய மரியாதை இருக்குது. அதனால் புத்தகத்தை படிக்கணும், படித்த வழியில் நல்ல செய்திகளை எடுத்து நடக்கணும். நடந்தால் போராது, அதற்கு மேலேயும் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்தி கொண்டே போக வேணும். ஒரே வார்த்தை சொல்லி முடிக்கிறேனே, எங்கள் திருவள்ளுவர் ஒரு வார்த்தை சொன்னார். டேய், மிருகத்துக்கும் மனுஷனுக்கும் என்னடா வித்தியாசம்னு கேட்டார். உங்களுக்கு ஸ்கூலில் கூட சொல்லி கொடுத்துருப்பாங்க, அஃறிணை உயர்திணை அதெல்லாம் அப்புறமா வைங்க. மனுஷனுக்கும் விலங்குக்கும் என்னடா வித்தியாசம்? திருவள்ளுவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், விலங்குக்கு புஸ்தகம் படிக்க தெரியாது, மனுஷனுக்கு புஸ்தகம் படிக்க தெரியும்னு. யோசிச்சிருப்பீங்களா? புஸ்தகம் படிக்க தெரியாது அது விலங்கு, புஸ்தகம் படிக்க தெரிஞ்சது மனுஷன். அப்படி எங்க சார் குறள் இருக்குன்னா, இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் விலங்கோடு மக்கள் அனையர். விலங்கோடு மக்கள் அனையர், இலங்கு நூல் கற்றாரோடு கல்லாதாரோடு ஏனையவர். புத்தகம் படிக்காதவன் விலங்கு, புஸ்தகம் படித்தவன் தான் மனுஷன். அப்போ மனுஷனாக இருந்தால் ஒரு புத்தகத்தை படிக்கணும். அதனால தான் இந்த ஊரில் இந்த ஐடியாவை முதல்ல வாங்கி அதை ஒரு ஏற்பாடு பண்ணின ஒவ்வொருவரையும் நாம் வாழ்த்தணும். நான் இன்னைக்கு காலையிலே வந்துட்டேன். தம்பி அருண் அவங்க வீட்டில் சும்மா ஒரே வேலை, சாப்பிட்றது தூங்குறது, சாப்பிட்றது தூங்குறது. அந்த சாப்பிட்டதில் களைப்பு இருந்தால் ஒரு டீ சாப்பிட்றது. சாப்பிட்டதில் ஒரு களைப்பு இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு டீ சாப்பிட்டுக்க வேண்டியது. வேறு ஒரு வேலையும் இல்லை. காலையிலேருந்து அவ்வளோ கன்வீனியண்ட்டாக இருக்குது. கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன். எவ்வளவு, அதாவது இந்த ஊரை பற்றிய செய்திகள், பலவிதமான தகவல்கள். ஒரு 10 நிமிடம் ஒருவரோடு பேசினா கூட பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அப்போ புத்தகம் படிக்கிற ஒருவரோடு பேசினா நீங்கள் எவ்வளோ விஷயங்களை கம்யூனிகேட் பண்ண முடியும், யோசிச்சு பாருங்கள். சரி, இன்னைக்கு புத்தக கண்காட்சியில் வாழ்க்கை பற்றிய ஒரு தலைப்பு. முன்னுரை போதுமா? நடுவர் முன்னுரை பேசுகிறதுக்கு காரணமே கூட்டம் சேர்க்கறது தான். எல்லோரும் வந்து அவங்கவுங்க சீட்டில் உட்கார்ற வரைக்கும் இந்த தாம்பாளம் தட்டுறதுன்னு ஒரு வேலை இருக்குது பார்த்தீங்களா, அதை செய்கிறது தான் நடுவர் பேர். அதனால தான் சன்மானம் எங்களுக்கு ஜாஸ்தி. அவங்களாம் கூட்டத்தை நான் சேர்த்து வச்சதுக்கப்புறம் பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க. எல்லோரும் சேர்க்கணும். அதனால தான் அவங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டேன். நான் போய் உட்காந்த உடனே இந்த கூட்டத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு எண்ணி பார்ப்பேன். நான் தீர்ப்பு சொல்ல வரும்போது ஒருத்தர் குறையக்கூடாது. யாராவது ஒருத்தர் குறைஞ்சாலும் உங்களுக்கு கொடுக்குற சன்மானத்தில் குறைச்சிடும். யாரும் எந்திரிச்சு போகக்கூடாது. அந்த மாதிரி 6 பேர் நீங்கள் பேசணும். இது என்னுடைய விண்ணப்பம். சரி, படிப்பதற்கும் வாழ்க்கைக்கு என்ன சம்பந்தம் இருக்கு சார்? வாழ்க்கையை தானே சார் திருவள்ளுவர் உங்கள் முன்னாடி கொண்டாந்து வச்சாரு. உங்கள் வாழ்க்கைக்கு பயன்படாத ஒரு விஷயத்தை திருவள்ளுவர் எழுதியிருந்தாருன்னா இன்றைக்கும் அவர் இருப்பாரா? நீ எப்படி வாழணும், எப்படி கஷ்டத்தை ஏற்றுக்கணும். இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். கஷ்டத்துக்கு கஷ்டம் கொடுப்பார்கள் யார்? கஷ்டத்துக்கு கஷ்டப்படாதவர்கள். எவ்வளவு கவித்துவமாக ஒரு விஷயத்தை சொல்கிறார் வாழ்க்கையில். கஷ்டத்துக்கு கஷ்டப்படாத, இடுக்கண் வருங்கால் நகுக, துன்பம் வரும்போது சிரி. அப்படின்னு எப்படி சிரிக்க முடியும்? ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், துன்பம் வரும்போது எப்படி சார் சிரிக்க முடியும்னு. மாப்பிள்ளை வரும்போது சிரிக்கல, எவ்வளவு இம்சம். வாங்க மாப்பிள்ள, வாங்க 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 மாப்பிள்ள. வந்தால் வைர மோதிரத்துக்கு வெடி வச்சுட்டு போகிறாரு. சரி ஓஞ்சி போகிறாரு. எதுக்கு சொல்ல வரேன், அது தப்பாக எடுத்துக்காதீங்க. ஒரு கற்பனைக்காக சொன்னேன். மனசுக்குள்ளே திட்டுறவங்க திட்டிக்கிங்க. அது ஒவ்வொருத்தருக்கும் அமைகிற மாப்பிள்ளை. சில சார் நல்ல மாப்பிள்ளை அமைஞ்சிட்டா நமக்கு புதுசாக ஒரு மகன் கிடைச்ச மாதிரி. மாப்பிள்ளை கொஞ்சம் கிறிஸ்துவமாக அமைஞ்சால் நம்ம பொண்ணு தொலைஞ்சு போயிட்ட மாதிரி இல்லை, நம்ம பொண்ணு காணாமல் போயிட்ட மாதிரி. வேறு என்ன பண்ண முடியும்? எனக்கு தெரிஞ்சு சார் ஒரு கோடீஸ்வரர் சார், திருப்பூரில் கோடீஸ்வரர் கல்யாணம் பண்ணி கொடுத்த இடத்துல அந்த அம்மா ஒரு டஃப்பு சார். அவர் போய் பரிதாபமாக நிற்பார். அவங்க உட்காருன்னு சொல்ல மாட்டாங்க சார், சம்மந்தியம்மா உட்காருங்க அப்படின்னு சம்மந்தியை சொல்ல மாட்டாங்க. சேரில் உட்காருங்கன்னு சொல்ல மாட்டாங்க. என்ன விஷயம் இல்லை, தீபாவளி சீரெல்லாம் வச்சுட்டு போகலான்னு வந்தார். எங்கள் வீட்டில் இல்லாததையா கொடுக்க போகிறீங்க? இங்கே இருந்தாது என்ன கொடுக்க போகிறீங்க நீங்கள்? அதெல்லாம் ஒன்று வேணாம், எடுத்துகிட்டு போங்க அப்படின்பா. அவர் கோவப்பட்டதே இல்லை. ஏன்? பொண்ணு கொடுத்துருக்கிறாரு. ஆனால் இப்போ அந்த பொண்ணு அந்த மாப்பிள்ளை கண்ணில் விரல விட்டு ஆடுறா, அது வேறு விஷயம் வச்சுங்க. 10 வருஷம் தானே. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பீரியட். மாற்றம் தவிர்க்க முடியாதது இல்லையா? மாற்றம் தவிர்க்க முடியாதது எல்லாம் அவ்வளோதான். ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ரைட். இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். வாழ்க்கை இனிய பூந்தோட்டமா நெடிய போராட்டமா?
பிரதர் சவுண்டு இதுவும் அதுவும் டேலி ஆகணும். இது மானிட்டர் எங்களுக்கு வைக்கிறது, அது வந்து பப்ளிக்கு வைக்கிற லவுட் ஸ்பீக்கர். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது ஒரு பெரிய சயின்ஸு. வெளியில் இருக்கிற சவுண்டு கூடுச்சுன்னா இங்கே உட்காந்து பேசுகிற போது எங்களுக்கு இந்த சவுண்டு கேட்காது. இந்த சவுண்டு கூடுச்சுன்னா எங்களுக்கு நாங்கள் பேசுகிறது உங்களுக்கு கேட்காது, எரிச்சல் வரும். இந்த ரெண்டு சவுண்டும் வந்து மேட்ச் ஆகும். இது ஒரு பெரிய அவஸ்தைங்க. இது ஒரு புருஷன் முண்டாட்டி மாதிரி. இது ரெண்டுக்கும் அந்த அலைவரிசை இருக்குது பாருங்கள், அது ஒன்றா வருதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். நீங்கள் யோசிப்பீங்க, ஒன்றும் தெரியாமல் நீ பாட்டுக்கு எப்படி எல்லாம் பேசுகிறேன். நாங்கள் கடவுளையே இன்ன வரைக்கும் பார்த்ததில்லை, அவரை பற்றி பேசலை. அதான் பார்த்துருக்கோம், யார் பார்க்காதவன்லாம் பேசுகிறேன். ஒரு பையன் பார்த்ததில்லை, ஆனால் அவன் பாட்டு விட்டு அடிக்கிறான் எல்லாம். யாராவது கேட்டிங்களா, ஏடா நீ பார்க்கவே இல்லையே ஏன்டா பேசுகிறேன்னு யாரையாவது நீங்கள் கேட்டிங்களா? கேட்கல, அப்புறம் எங்களை மட்டும் எப்படி கேட்பீங்க? டாக்டர்ஸ் கோச்சுக்காதீங்க, உங்களை பற்றி ஒன்று சொல்லலைன்னா எனக்கு அது தூக்கம் வராது. 4 டாக்டர்ஸ் வாக்கிங் போயிட்டு ஒரு கடையில் நின்று டீ, சில பேர் வடையும் சாப்பிடுவாங்க. அதாவது வாக்கிங் போய் குறைச்ச கலோரியை வடை மூலமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு வருவாங்க. இன்னும் சில பேர் வடைக்காகத்தான் வாக்கிங்கே போவாங்க. 4 டாக்டர்ஸ் போயிட்டு வந்து அந்த அப்போது ஒரு 100-105 அடிக்கு அந்தாண்ட ஒருத்தர் நடந்து பாருங்களேன், சாஞ்சு அதில் ஒருத்தர் நியூரோ எக்ஸ்பர்ட், நியூரோ சர்ஜன், இன்னொருத்தர் ஆர்த்தோ, இன்னொருத்தர் ஜென்ரல் ஃபிசிஷியன், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. அப்போ ஒரு சொன்னார், ஐ திங்க் இவனுக்கு L3 L4 ஏதோ ப்ராப்ளம். இன்னொருத்தர் சொன்னார், நோ சம் நியூரலாஜிக்கல் இஷ்யூஸ் இருக்குது, ஒரு செக்கப் பண்ண வந்தால் தான் கண்டுபிடிக்க முடியும். இப்படி 4 டாக்டரும் 4 ஐடியா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க சார். அப்போ அந்த டீ கடை கிட்ட வந்து டீ கடைக்காரரை பார்த்து கேட்டான், ஏங்க இங்கே செருப்பு தைக்கிறவன் யாராவது இருப்பான்? அவனுக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை, செருப்பு அறுந்து போச்சு. சரி, நான் டாக்டர்ஸை குறை சொல்லலை. வி ஜம்ப் இன் டு த கன்க்ளூஷன்ஸ் வித்தவுட் knowing anything. We decide, we pronounce. அதுதான் நம்ம உண்மையாகவே நடந்ததுன்னு இப்போ இந்த பத்திரிகைகள்லாம் நீங்கள் பாருங்களேன், அவருக்கு முகம் வேர்த்தது, கர்ச்சீஃபால் துடைத்து கொண்டார். ஏய், இவ்வளவு பெரிய குடுக்கல் வாங்கல் பண்ணுறவன் உனக்கு தெரியும்படி அவட பண்ணுவான்? ஒரு சின்ன விஷயம் யாராவது அந்த இடத்த போய் பார்த்துருக்க முடியுமா? அதுக்கு பேர் என்னது, ஏன்னா இந்த ஜேர்னலிசமா? அதாவது இவங்க உள்ள என்ன நடக்குதோ அதை அப்படியே வந்து இங்கே சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. பல விஷயங்கள் நமக்கு தெரியாது, ஆனால் அதை பற்றி நம்ம ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணுறோம். இது இன்னும் அடுத்த விஷயம். ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணுற பல பேருக்கும் பல விஷயம் தெரியாது. நீங்கள் யோசிப்பீங்க, எப்படியா இப்படிலாம் தைரியமாக பேசுகிறேன், எல்லா ஜட்ஜும் எனக்கு லா காலேஜில் ஜூனியரு, சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜஸ் உட்பட பல பேர் என் ஜூனியரு, எனக்கு தெரியுமில்ல. சரி விடுங்க, இப்படி பேசினா எங்கேயாவது போய் முடியும், நிறுத்திடும். இப்போ பட்டிமண்டபம் ஆரம்பிக்குது. 6 பேர் நல்ல பேச்சாளர்கள், வெள்ளக்கோயில் நல்ல ரசிகர்கள். இந்த இடத்துல இந்த தலைப்பு வாழ்க்கை என்பது இன்றைய வாழ்க்கை. அது என்னமோ நேற்றைய வாழ்க்கை நல்லா இருந்த மாதிரியும், இன்றைக்கி தான் அது ரிப்பேராக போயிட்ட மாதிரியும். இன்றைய வாழ்க்கை அது 24 ஹவர்ஸா இல்லை 12 இயர்ஸா? என்ன இன்றையங்கிறதுக்கு டெஃபினேஷன் என்ன? வாழ்க்கை இனிய பூந்தோட்டமா அல்லது நெடிய போராட்டமா, எண்ட்லெஸ் போராட்டமா? யார் நம்ம உலக மகா அறிவாளி ட்ரம்ப்பு மாதிரி உலக மகா அறிவாளி, நெடிய போராட்டமா? அந்த ஆளால் சும்மாவே இருக்க முடியாது. ஊரில் ஒரு பையன் நிம்மதியாக இருந்தால் அந்த ஆளுக்கு தூக்கம் வராது. எவன் தலையிலையாவது எதையாவது குண்டு தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கணும். அது என்னமோ அப்படி ஒரு பிறவி. அவன் எந்த நேரத்தில் வந்து பிறந்த ஆர்வம் தெரில அந்த மனுஷன். எவனையும் நிம்மதியாக இருக்கக்கூடாது. ஓய்ஞ்சு போகிறார். நமக்கு என்ன, எங்களுக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்றும் விசா ப்ராப்ளம்லாம் இல்லை, போயிட்டு போகிறார். சார், நல்ல தலைப்பு, நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். நிஜமாகவே உங்களை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக தான் நான் ஒரு 1/2 hour முன்னுரைன்னு பேசினேன். மன்னிச்சுங்க, கொஞ்சம் எக்ஸீட் பண்ணியிருந்தாலும் மன்னிச்சுங்க. அதுக்கு அந்த மாதிரி முடிவுரையில் குறைச்சிக்கிறேன். ஏன்னா முடிவுரையை வந்து நான் டிசைட் பண்ண முடியாது. ஒவ்வொருத்தராக எந்திரிச்சு போவீங்கள்ல, அதை பொறுத்து நாங்கள் டிசைட் பண்ணுவோம். 10 பேராக எந்திரிச்சா இவ்வளோ நேரத்தில் முடிக்கணும், 5 பேராக எந்திரிச்சா முடிக்கணும். சில ஊரில் ரொம்ப மரியாதை, ஒவ்வொருத்தராக எந்திரிச்சு அங்கே போய் நீ கிளம்பு அப்படிம்பா. ஆனால் இந்த ஊர் எப்படின்னு தெரியாதுல்ல எனக்கு. அதனால் அதை அப்போ முடிவு பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமும் நான் முன்னுரை சொல்ல விரும்பலை. நல்ல புத்தகங்களை தேர்ந்தெடுத்து படியுங்கள். வீட்டில் ஒரு பூஜை அறை மட்டும் இருந்தால் போராது, ஒரு புத்தக அறையும் இருக்கட்டும். வணக்கம்.